தளபதி விஜய் நடிச்ச எந்த படத்துல அவர் அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல சிஎம் ஆகிற மாதிரியான சீன் இருக்கும் அப்படின்னு நம்மகிட்ட யாரும் கேட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்ற ஒரு பதில் சர்க்கார் படத்தோட கிளைமேக்ஸ்ல சிஎம் ஆகிற மாதிரியான சீன் இருக்கும். அவர் அந்த பதவி வேண்டாம் அப்படின்னு இன்னொருத்தருக்கு அந்த பதவியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே ஒரு படத்துல சிஎம் ஆகிற மாதிரியான சீன் இருந்துச்சு. நாங்க அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து அதை வந்து நாங்க கட் பண்ணி அதை வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு இயக்குனர் சொல்றாரு. அது என்ன படம் அப்படின்னா 2002 விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் பகவதி. இந்த படத்துல வந்து இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் படம் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஜானர்ல போற மாதிரியும், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வெர்ஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து விஜய் கிட்ட வந்து நீங்க அரசியலுக்கு வந்துறீங்களான்னு கேட்கிறப்ப இல்ல அப்படி வேண்டான்னு அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல. அங்க வந்து அவர் வந்து கேட்ட உடனே விஜய் ஓகேங்கிற மாதிரியும், அவருக்கு ஒரு தொகுதியை கொடுக்குறாங்க. அந்த தொகுதியில நின்று ஜெயிச்சு அப்புறம் அவர் சிஎம் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஒரு பாலிடிக்ஸ் பேஸ்டு கொஞ்சம் அப்படியே படம் வந்து வேற ஒரு ஜோன்ல டிராவல் ஆகுற மாதிரியான சீன் இருந்துச்சு. அது நான் எப்ப வேண்டான்னு முடிவு பண்ணேன் அப்படின்னா, பாபா படம் பார்க்குறோம். இந்த பாபா படத்துல வந்து 7வது மந்திரத்தை வந்து ரஜினிகாந்த் வந்து தான் சிஎம் ஆகுறதுக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே படத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சிஎம் நீ சிஎம் ஆயிரு பாபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுவாரு. சரி பாபா சிஎம் ஆயிடுவார் நினைச்சா பாபா ஆக மாட்டாரு, வேற ஒருத்தர் ஆக வைப்பாரு. ரஜினிகாந்தே சிஎம் ஆகிற மாதிரியான அந்த சீனை வந்து சிஎம் ஆகாம வேண்டாம் அவாய்ட் பண்றப்ப, நம்ம விஜயை இப்பதான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா கன்வெர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டைம்ல இந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோவா ஆகிற டைம்லயே எடுத்த உடனே சிஎம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு ஒரு பில்டப் கொடுத்து ஒரு சோனு கொண்டு போயிட்டோம்னா இது நமக்கே ஒரு பேக் ஃபயர் ஆக சான்ஸ் இருக்கு. இது ஒரு ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கே பேக் ஃபயர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுதான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கேயே அப்படியே ஸ்டாப் பண்ணோம். ஆனா விஜய் வந்து என்ன சார் நீங்க சொன்ன ஸ்கிரிப்ட்ல அதான் சார் இருந்துச்சுன்னு சொல்லி விஜய் முடியவே முடியாதுன்னாரு. நான் அப்புறம் கன்வின்ஸ் பண்ணேன் விஜய் நம்ம இந்த மாதிரி எடுத்த உடனே அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்ஷன் ஹீரோ ஆயிக்குவோம். அதுக்கப்புறம் காலங்கள் வந்து கொஞ்சம் தூரம் போக போக அப்புறம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஆனா ஆக்சுவலா நான் எழுதின ஸ்கிரிப்ட்ல விஜய் கிளைமேக்ஸ்ல சிஎம் ஆகிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு தான் இருந்துச்சு. அப்புறம் அதை நான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பகவதி படத்தோட டைரக்டரான வெங்கடேஷ் சொல்றாரு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும் தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.